வீட்ல இருந்து ஒரு நல்ல பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி பணம் சம்பாதிக்கணும்னு ஆசைப்படுறவங்களா நீங்க? அதுக்கு ஹோம் பேக்கிங் பிசினஸ் செட் ஆகுமா ஆகாதான்னு இப்ப வரைக்கும் கன்ஃப்யூஷன்லயே இருக்கீங்களா? எனக்கு ஆல்ரெடி பேக்கிங்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கு. நான் வீட்ல கொஞ்சம் கொஞ்சம் ட்ரை பண்ணுவேன். பட் அது எனக்கு எப்படி பிசினஸா கொண்டு போறதுன்னு சுத்தமா தெரியல அப்படிங்கிறவங்களா நீங்க? அப்போ உங்களுக்கு தான் இந்த வீடியோ. ஆமாங்க, எந்த ஒரு அமௌண்ட்டும் பே பண்ணாம சேனல மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வரக்கூடிய எல்லா வீடியோஸும் நோட்ஸ் எடுத்து நீங்க பிராக்டிஸ் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா, 3 மந்த்ஸ்ல நீங்களும் ஒரு நல்ல ஹோம் பேக்கர் ஆகலாம். ஹாய், ஐ எம் ராஜி. நான் ஒரு ஹோம் பேக்கர். இந்த வீடியோல பேக்கிங்னா என்ன அண்ட் ஒரு செலிப்ரேஷன் கேக் எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா பண்றது, அதுக்கு என்ன மாதிரி டூல்ஸ் அண்ட் எக்யூப்மெண்ட்ஸ் தேவைப்படும், இந்த டூல்ஸ் அண்ட் எக்யூப்மெண்ட்ஸ்க்கு எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணணும், இந்த இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டை நீங்கள் எப்படி 3 மந்த்ஸில் எடுக்க முடியும் அப்படிங்கிற மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியோட தான் நீங்கள் ஃபுல்லாக இந்த வீடியோவை பார்க்க போகிறீங்க. ஸோ வீடியோ மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பேக்கிங்கில் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பேக்கிங் அப்படின்னா என்னென்னா, இது வந்து கம்ப்ளீட்டாக சயின்ஸை பேஸ் பண்ணி இருக்கும். அண்டு இது ஒரு குக்கிங் மெத்தடுன்னு சொல்லுவோம். இது என்ன மாதிரி குக் பண்ணுறோம் அப்படின்னா, ட்ரை ஹீட்லேயே குக் பண்ணுறதுக்குனால தான் இது வந்து பேக்கிங் அப்படின்னு சொல்லுவோம். எதுக்காக ஹோம் பேக்கிங் லேர்ன் பண்ணிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில பேர் வந்து ஹாபிக்காக பண்ணுவாங்க, சில பேர் அவங்களோட பேஷனுக்காக பண்ணுவாங்க, சில பேர் வீட்டில் இருந்து ஸ்ட்ரெஸ்ஸை அவாய்ட் பண்ணுறதுக்காக இந்த பேக்கிங்கை லேர்ன் பண்ணிப்பாங்க. அண்ட் கிளைண்ட் எதுக்காக ஹோம் பேக்கரை சூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குவாலிட்டிக்காக பண்ணுவாங்க, அண்டு ஹைஜீனாக இருக்கும், அண்டு கஸ்டமைசேஷன் அண்ட் குட் பேக்கேஜ். இந்த மாதிரி ரீசனுக்கெல்லாம் தான் வந்துட்டு கிளைண்ட் வந்து ஒரு ஹோம் பேக்கரை தேடி வருவாங்க. பேக்கிங்கோட சக்ஸஸ் ஜேர்னி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு நீங்கள் லேர்ன் பண்ணிக்குவீங்க. அதை தான் இந்த சேனலில் இனிமேல் நீங்கள் கற்றுக்க போகிறீங்க. செகண்ட் திங் வந்து பார்த்தீங்கன்னா, இன்வெஸ்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் அதை வச்சு ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க. ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் அது ஹோம் பேக்கர் ஆவீங்க. அண்ட் நீங்கள் அதை சேல் பண்ணி நல்ல மார்க்கெட்டிங் பண்ணி ப்ரொமோட் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு மாஸ்டர் பேக்கராக கன்வெர்ட் ஆவீங்க. ஓகே. நெக்ஸ்ட் வந்து செலிப்ரேஷன் கேக் வந்து செய்யறதுக்கு ஒரு 6 ஸ்டெப் வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா லேர்னிங். நீங்கள் எல்லாத்தையும் பேக்கிங்கில் ஏ டு Z நீங்கள் இந்த சேனலில் லேர்ன் பண்ணிக்குவீங்க. செகண்ட் திங் இன்வெஸ்ட்மெண்ட் ரைட் டூல். நீங்கள் எந்த மாதிரி கரெக்டான டூலில் இன்வெஸ்ட் பண்ணணும், தேவையில்லாமல் எல்லா திங்ஸும் நீங்கள் வாங்கணும்னு அவசியம் இல்லை. வேணுங்கிற திங்ஸில் மட்டும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணால் போதும். அண்ட் தேர்ட் ஒன் பார்த்திங்கன்னா, ஒரு பேட்டர் ரெடி பண்ணுறதுக்கு என்ன மாதிரி இன்க்ரீடியன்ஸ்லாம் தேவைப்படும் அப்படிங்கிறத பார்ப்போம். அதுக்கப்புறம் எப்படி பேக் பண்ணுறதுங்கிறத பார்ப்போம். நெக்ஸ்ட்டு என்ன மாதிரி ஃப்ளேவர்ஸ் அண்டு டெக்கரேஷன் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் பார்ப்போம். ஃபைனலாக பேக்கிங் எப்படி பண்ணி டெலிவர் பண்ணுறது அப்படிங்கிறதையும் நம்ம பார்ப்போம். இதை தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறீங்க. செகண்ட் ஒன் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ரைட் டூல். எதுக்காக நம்ம கரெக்டான டூலில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நம்ம ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் தான். ஒரே ஒரு தடவை வாங்குகிறோம். ஸோ அதை நல்ல ப்ராடக்டாக வந்துட்டு நல்ல குவாலிட்டியாக பார்த்து வாங்கிக்கோங்க அப்படிங்கிறத சொல்கிறோம். ஸோ தேவையான திங்ஸ் மட்டும் நீங்கள் வாங்கினா போதும். தேவையில்லாதது எல்லாத்தையும் வாங்கி உங்களோட மணியை வேஸ்ட் பண்ண வேணாம். ஓகே. இப்போ நம்ம ஒரு பேட்டர் ரெடி பண்ணுறதுக்கு தேவையான டூல்ஸ் அண்ட் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் என்னென்ன வேணும் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஓகே. ஒரு பேட்டர் ரெடி பண்ணுறதுக்கு கண்டிப்பாக அந்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் மெஷர் பண்ணுறதுக்கு வெயிட் ஸ்கேல் வந்து நமக்கு தேவைப்படும். ரெண்டாவதாக பார்த்தீங்க அப்படின்னா மெஷரிங் கப்பும் அண்டு ஸ்பூனும் இது ரெண்டும் தேவைப்படும். நெக்ஸ்ட் வந்து என்ன தேவைப்படும்னு பார்த்தீங்கன்னா, பவுல் தேவைப்படும். அதில் வந்து பிளாஸ்டிக்கு அண்டு சில்வர் ரெண்டுமே தேவைப்படும். பிளாஸ்டிக் நீங்கள் மெஷரிங்காக வச்சுக்கோங்க. நீங்கள் எக் பீட் பண்ணுறதுக்கு சில்வர் பவுல் யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து இதெல்லாம் மிக்ஸ் பண்ணுறதுக்கு வந்து ஸ்பேச்சுலா உங்களுக்கு தேவைப்படும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பேட்டர் ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 2 பார்ட்டாக இன்க்ரீடியன்ஸை பிரித்து வச்சுக்கணும். அதில் என்ன ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா லிக்விட் இன்க்ரீடியன்ஸு. செகண்ட் திங் பார்த்தீங்கன்னா ட்ரை இன்க்ரீடியன்ஸு. இப்போது ஃபர்ஸ்ட் லிக்விட் இன்க்ரீடியன்ஸில் என்னெல்லாம் எடுத்து வைக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். எக்கு, சுகர், வினிகர், மில்க்கு, வெஜிடபிள் ஆயில் அண்ட் வெனிலா எசன்ஸ் இதெல்லாம் வந்து நம்ம லிக்விட் இன்க்ரீடியன்ட்ஸ்னு சொல்லுவோம். இதையெல்லாம் பீட் பண்ணுறதுக்கு வந்துட்டு நமக்கு ஹேண்ட் விஸ்க்கு இல்லைன்னா வந்து எலக்ட்ரிக் பீட்டர் இல்லைனா ஸ்டாண்ட் மிக்சர் தேவைப்படும். ஹேண்ட் விஸ்க்லேயும் பண்ணலாம். இது நார்மல் கேக் அந்த மாதிரி செய்கிறதுக்கு, ப்ரௌனி இந்த மாதிரிலாம் செய்கிறதுக்கு ஹேண்ட் விஸ்க் யூஸ் ஆகும். பட் செலிப்ரேஷன் கேக் பொறுத்த வரைக்கும் எலக்ட்ரிக் பீட்டர் தான் தேவைப்படும். ஸ்டாண்ட் மிக்சர் வந்து நீங்கள் நல்லா பெரிய லெவலில் பிஸ்னஸ் கொண்டு போக ஆரம்பிக்கும் போது நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டாண்ட் மிக்சருக்கு இன்வெஸ்ட் பண்ணிக்கோங்க. பட் இனிஷியல் ஸ்டேஜில் வந்துட்டு எலக்ட்ரிக் பீட்டரே வந்து போதுமானது. ஸோ இந்த ப்ராடக்டோட லிங்க்ஸ் எல்லாம் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் அதில் போய் செக் பண்ணி வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து மைதாவை தான் நம்ம வந்து ஆல் பர்பஸ் ஃப்ளார்னு சொல்லுவோம். செகண்ட் பார்த்திங்கன்னா பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா அண்ட் கொக்கோ பவுடர் இதெல்லாம் வந்துட்டு ட்ரை இன்க்ரீடியன்ஸை தனியாக எடுத்து இதை மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும்.
ஓகே. இப்போ இந்த வெட் இன்கிரீடியன்ட்ஸ் அண்ட் ட்ரை இன்கிரீடியன்ட்ஸ் இது 2யும் வந்துட்டு இந்த மாரி டூல்ஸ் வச்சு நம்ம பீட் பண்ணி ஒரு பேட்டர எடுத்துக்கிறோம். பேட்டர ஒரு டின்ல வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். அதுக்கு நம்ம எந்த மாரி டின் எல்லாம் ப்ரிஃபர் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இதில பார்க்குவோம். பேசிக்கா இந்த 2 டின் மட்டும் வாங்குனா போதும். ஒண்ணு வந்து ரவுண்டு டின்னு, செகண்ட் வந்து ஸ்கொயர் டின்னு. ஸோ நீங்க ஸ்கொயர் டின் பார்த்து வாங்கும்போது ஷார்ப் எட்ஜ் இருக்கிற மாரி பார்த்து வாங்கிக்கோங்க. அந்த கர்வ் மாரி இருக்கக்கூடாது. தென் எவ்வளோ கேஜிக்கு என்ன மாரி டின் யூஸ் பண்ணணும், டால் கேக் என்ன மாரி டின் யூஸ் பண்ணணும், அண்ட் ஃப்ளாட்டா இருக்கிற கேக்குக்கு என்ன மாரி டின் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத இதில சார்ட்ல குடுத்துருக்கேன். அதையும் ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து இந்த பேட்டர ஒரு டின்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு முன்னாடி, அந்த டின்ன ஆயில் கிரீஸ் பண்ணிட்டு பட்டர் ஷீட் யூஸ் பண்ணுவோம். அதுக்காக உங்களுக்கு ஆயில் கிரீஸ் பிரஷ்ஷும் அண்ட் பட்டர் ஷீட் பேப்பரும் உங்களுக்கு தேவைப்படும். ஓகே. இந்த பட்டர் பேப்பர் அண்ட் பார்ச்மென்ட் பேப்பர் இது 2 டைப் ஆஃப் இருக்கு. இதெல்லாம் எது எதுக்கு என்ன மாரி ரெசிபிக்கு யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது அப்கமிங் வீடியோஸ்ல பார்க்கலாம். ஓகே. ஒரு பேட்டர டின்னுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறம், இத எப்படி பேக் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். அதுக்கு நமக்கு தேவையான டூல்ஸ் தான் வந்துட்டு குக்கர் அண்ட் ஓடிஜி. ஓடிஜி அப்படின்னா அவன், டோஸ்ட் கிரில்லர். இதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா 2 ராட் இருக்கும். மேல ஒரு 2 ராடு, கீழ ஒரு 2 ராடு. அப்பர் ராடு, லோவர் ராடுன்னு சொல்லுவோம். இது 2 காயிலும் வந்துட்டு நல்லா ஹீட் ஆகுறதுனால, அந்த ஹீட்லயே வந்துட்டு இந்த பேட்டர் வந்து பேக் ஆகி கிடைக்குது உங்களுக்கு. ஸோ இது வந்து ஒரு 30 லிட்டர் அப்படிங்கிறது ஒரு இனிஷியல் ஸ்டேஜ்க்கு நீங்க கத்துக்கும்போது, வீட்டுக்காக அப்படின்னு செய்யறதுக்கு இந்த 30 லிட்டர் ஓகேவா இருக்கும். இதுவே நீங்க பிசினஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா, ஒரு 60 லிட்டர் உங்களுக்கு பெட்டரா இருக்கும். இன்னும் பெரிய லெவல்ல நீங்க பண்றீங்க அப்படின்னா, நீங்க அடுத்தது டெக் அவன் அந்த மாரி இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த ஓடிஜி எல்லாம் வாங்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா, கீழ டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் குடுக்குறேன். நீங்க அதில போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஓகே. ஓடிஜிலிருந்து இப்போ அந்த பேட்டர வந்து நல்லா பேக் பண்ணி எடுத்து வெளிய வச்சதும், இத கம்ப்ளீட்டா கூல் ஆக விட்டுறணும். நல்லா கூல் ஆனதுக்கப்புறம் இத வந்து ஸ்லைசஸ் பண்ணணும். உங்களுக்கு வேணுங்கிற ஸ்லைசஸ் பண்ணிக்கலாம். 2 இல்ல அப்படின்னா 3 அந்த மாரி ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு தேவைப்படுற டூல் தான் வந்து செரட்டட் நைஃப். ஓகே. இத நல்லா ஸ்லைஸ் பண்ணதுக்கப்புறம், நமக்கு எந்த மாரி ஃப்ளேவர்ஸ் வேணும் அப்படிங்கிறத ஃபில் பண்ணிக்கலாம். இந்த ஃப்ரூட் கிரஷ் பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்ல இந்த மாரி கிடைக்குது ரெடிமேடா. அப்படி இல்லன்னா, நீங்க ரியல் ஃப்ரூட் கிரஷும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த மாரி ஃப்ளேவர்ஸ் தேவைப்படுதோ, அந்த மாரி ஃப்ரூட் கிரஷ் வந்து நீங்க ரியலாவே எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு விப்பிங் கிரீமு, டர்ன் டேபிள், கேக் போர்டு, பேலட் நைஃப் இதெல்லாம் தேவைப்படும். ஃபர்ஸ்ட்டு டர்ன் டேபிள்ல கேக் போர்ட வச்சு, நீங்க அந்த விப்பிங் கிரீம் நல்லா வந்து பீட் பண்ணி எடுத்துறணும். ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு ஸ்லைசஸ் ஸ்பாஞ்ச வச்சு, நெக்ஸ்ட்டு வந்துட்டு சுகர் சிரப்பு, அடுத்து விப்பிங் கிரீமு, அடுத்து ஃப்ரூட் கிரஷ் இதெல்லாம் குடுத்துட்டு, திரும்ப செகண்ட் லேயர் இத அப்படியே ரிப்பீட்டடா பண்ணணும். ரிப்பீட்டடா பண்ணதுக்கப்புறம், இத நல்லா க்ரம் கோட் பண்ணி ஒரு 1/2 அன் ஹவர் ஃப்ரிட்ஜில செட் பண்ண விட்டுறணும். ஓகே. 1/2 அன் ஹவருக்கு அப்புறம் நம்ம ஃப்ரிட்ஜ்லேருந்து வெளிய எடுத்ததுக்கப்புறம், இத வந்து ஐசிங் பண்ணணும். ஐசிங் பண்றதுக்கு தேவையான டூல் வந்து கேக் கோம்பு அல்லது ஸ்க்ராப்பர்ன்னு சொல்லுவோம். ஓகே. எகைன் ஐசிங் பண்ணுனதுக்கப்புறம் ஒரு 10 மினிட்ஸ் அந்த மாரி ரெஃப்ரிஜரேட் பண்ணிட்டு, நீங்க டெக்கரேட் பண்ணிக்கலாம். டெக்கரேஷனுக்கு தேவைப்படுறது தான் நாசில் அண்ட் பைப்பிங் பேக். இது 2 தேவைப்படும். ஓகே. இப்போ வந்து டெக்கரேட் பண்ணியாச்சு. இத நீங்க பேக் பண்றதுக்கு முன்னாடி, மினிமம் ஒரு 4 ஹார்ஸ் வந்து நீங்க ஃப்ரிட்ஜில ரெஃப்ரிஜரேட் பண்ற மாரி இருக்கும். அதுக்கப்புறம் கேக் பாக்ஸில் வச்சு நீங்கள் நைஃபும் கேண்டிலும் வச்சு பேக் பண்ணி நீங்கள் கிளையண்ட்டுக்கு டெலிவர் பண்ணிடலாம். இப்போ இது கம்ப்ளீட் ப்ராசஸ் பார்த்துட்டோம். இந்த டூலுக்கெல்லாம் எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் ஆகும் பார்த்தீங்கன்னா, ஓடிஜி வந்து ஒரு 5000 அந்த அமௌண்ட்டுக்கு ஸ்பெண்ட் பண்ணாலே ஒரு நல்ல ஓடிஜி கிடைக்கும் உங்களுக்கு. அடுத்து எலக்ட்ரிக் பீட்டர் நீங்கள் ஒரு 2500ல நீங்கள் பிலிப்ஸ் பிராண்ட் வாங்கிக்கோங்க. அண்ட் வெயிட் ஸ்கேல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 500 ஆகும். அண்ட் மற்ற எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 1500 அந்த மாதிரி ஆகும். இன்கிரீடியன்ட்ஸ்க்கு ஒரு 500 இருந்தாலே போதுமானது. ஓகே. மொத்தமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10,000 அமௌண்ட் வருது. 10,000 இருந்தாலே நீங்க ஒரு நல்ல பிசினஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து இதில எவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 1 கேஜி வந்து ₹850க்கு எக்ஸாம்க்கு வச்சுக்கோங்க. இப்போ ப்ராஃபிட் அமௌண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும் அதிலன்னு பார்த்தீங்கன்னா, ப்ராடக்ட்டுக்கு நீங்க எவ்வளோ வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கீங்க, ப்ளஸ் லேபர் சார்ஜ் எவ்வளோ, நீங்க அதுக்கான ஒர்க் பண்ணதுக்கான சார்ஜ் அண்ட் இபி சார்ஜ் இது எல்லாத்தையும் நீங்க ப்ளஸ் பண்ணி, நீங்க அந்த 1 கேஜியோட அமௌண்ட்லேருந்து நீங்க லெஸ் பண்ணீங்க அப்படின்னா, அதுதான் உங்களுக்கு ப்ராஃபிட் அமௌண்ட்டு. இது வந்து பெர் டேக்கு உங்களுக்கு வந்து ₹500 நீங்க 1 கிலோ கேக் வந்து ஒரு டேல செஞ்சீங்க அப்படின்னா. இதுவே நீங்க ஒரு நாளைக்கு 1 கேஜி அப்படிங்கும்போது, நீங்க 30 டேஸ் வந்து கன்சிஸ்டன்ட்டா நீங்க பண்ணையில உங்களுக்கு மந்த்லி வந்து 15,000 வரைக்கும் உங்களுக்கு ப்ராஃபிட் நிக்கும். இந்த கேக் ஆர்டர்ஸ் எல்லாம் டெய்லியும் என்கேஜ்டா இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க அதுக்கு ப்ரொமோட் பண்ணிட்டே இருக்கணும். உங்களோட ப்ராடக்ட்ட காம்ப்ளிமெண்ட்டாவும் அண்ட் அப்பப்ப ஆஃபரும் அந்த மாரி குடுத்து, நீங்க வந்து ப்ரொமோட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்டிங். நீங்க மார்க்கெட்டிங் எதுலலாம் பண்ணுவீங்கன்னா, வாட்ஸ்அப் குரூப்ல பண்ணுவீங்க. அடுத்து Instagram, Facebook அண்ட் இன்னும் என்னென்னலாம் சோசியல் மீடியா ஆப் இருக்கோ, அந்த மாரி நீங்க அதில வச்சு நீங்க மார்க்கெட்டிங் பண்ணணும்.
நான் சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாமே நீங்க குவாலிட்டியாவும் அண்ட் கன்சிஸ்டன்ட்டாவும் பண்ணும்போது, உங்களோட பிசினஸ்ல நீங்க குயிக்கா குரோத் ஆகலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நெனைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்திருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு, ஏதாவது மிஸ்டேக் இருந்தா கமெண்ட் பண்ணிருங்க. அப்படியே மறக்காம நோட்ஸும் எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோல பார்க்கலாம். பாய்.